படத்துக்கு MS விஸ்வநாதன், வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது. அவர் வந்திருக்கிறாரு. வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போகுது. என் படத்துல உன் பேரே வராது, நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் MS விஸ்வநாதனும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கவிஞரே அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர் இல்லாமல் இந்த படமே வராதியா அப்படின்ட்டாரு வாலி சார். மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு. வந்தோடனே இது மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டாங்க. என் பேரே இல்லாமல் உங்கள் படமே வராது அப்படின்னாரு. மறுபடியும் சொல்லுன்னாரு. படத்தோட பேர் என்ன? உலகம் சுற்றும் வாலிபன். அந்த வாலிபன்ல என் பேர் இருக்குது, என் பேர் எடுத்துல உலகம் சுற்றும் பண்ணு ஆயிடும் அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆர் சிரிச்சுட்டாரு. ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா 6:30 மணிக்குன்னு சொல்லி 7:45 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால இன்னொரு 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எல்லாம் பெரிய பேச்செல்லாம் யாரும் கிடையாது. காளியாட்டம் படத்தோட சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தோம். பொதுவாக ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான். படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும். பெரிய படங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், சின்ன படங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால போராட்டம் தான். இந்த படத்தோட கேமராமேன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேகரன் அவர்களை சாலை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்குவா தங்கம் அவர்களையும், சமீபத்தில் நடைபெற்ற சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்புலி சேகரன் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம். அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள் இப்ப செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு பெரிய பைனான்சியர், உத்தம் சந்தன் பேரு. அவரோட வாரிசு தான் அவரு. சினிமாவில் வாரிசுகளுக்கு எப்பயுமே தடை இருக்காது, ஏன்னா தொழிலை கற்றுக்கிட்டு வர்றதுனால. அதே மாதிரி இளைய கம்பன், இவரோட பாட்டுல நிறைய ஹிட்டாக இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம நடிச்ச படத்துக்கோ இல்லை ஒர்க் பண்ண படத்துக்கோ வரமாட்டாங்க. அந்த விதத்துல எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் இல்லை, ஒர்க் பண்ணாத படம் வந்தாலும் வர இளைய கம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டல் பாராட்டு தெரிவிச்சுக்குவோம். அதே மாதிரி இயக்குனர் ராஜா மகேஷ், அதாவது அவரும் நிறைய படம் பண்ணிருக்கிறாரு. இப்ப வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலேயும் சினிமா மேலேயும் இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்குவோம். அதே மாதிரி எங்க யூனியனோட முன்னாள் செயலாளர் பெரு துளசி பழனிவேல் அவர்களுக்கு, நீங்க கைத்தட்ட மாட்டீங்க, இருந்தாலும் கைத்தட்டுங்கன்னு சொல்றேன். இப்ப நம்ம படம் இந்த காளியாட்டம் பார்த்தோம் இல்லையா, ஒரு சிவன் பாட்டு ஒரு ரொம்ப உருக்கமா இருந்தது. இந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, சார்லஸ் மெல்வின், அவர் படத்துல பேர்லயே பார்த்தீங்கன்னா வின்னுங்கிறத வச்சிருக்கிறாரு. அதனால சக்சஸ் ஆகிடுவார் அவரு. ஏன்னா அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் நீங்க கை தட்டினீங்க. அதனால உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கீங்க. அந்த பாட்டு எழுதுங்க தரணி குமார் நினைக்கிறேன், பரணிக்குமார் பரணிதரன் இதான் ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லி சொன்னாரு. அவரை கண்டுபிடிச்சு பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டைரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும். நல்ல பிரமாதமா எழுதியிருக்கிறாரு. ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையிலே அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாவாங்க. இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு. ஆதிராஜனுக்கு தான் சிறப்பாக நம்ம சொல்லணும். பொதுவாக ஆடியோ ஃபங்க்ஷன்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம விநியோக சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமா பேசலாம். அதாவது வருஷத்துக்கு 250 படம் வருது ஒரு மீட்டிங் நான் சொல்றேன். அதுல 25 படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட், டைரக்டர், பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது. மீதி 225 படங்களும் தட்டு தடுமாறி திசை தெரியாம அலைஞ்சு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வருது. அதுல சரியான ப்ரொமோஷன் இல்லை, அது இல்லைன்னு தியேட்டருக்காரன்ட்ட வாங்குறது ரொம்ப இதா இருக்குது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப அவரும் கலைப்புலி சேகரும் சாதாரண ஆள் கிடையாது. அவர்
அவர் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், டைரக்டர், கதாசிரியர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்புலி சேகர். அவரு இப்ப சினிமா நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேர்ல அவரும் ஒருத்தர். என்ன கோரிக்கைன்னா, இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு இடையில சில குரூப் உள்ள சேர்ந்துக்கிட்டு படம் தரோம், நாங்க தியேட்டர் போடுறோம் செய்யறோம்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை நாங்க என்ன பண்றோம்னா உங்ககிட்ட சொல்றோம், நீங்க உங்க அசோசியேஷன்ல உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஒவ்வொரு அசோசியேஷன்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, வேலை இல்லை. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா சிட்டி, செங்கல்பட்டு, சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, திருச்சி, தஞ்சாவூர், அதே மாதிரி சேலம், அப்புறம் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு ஒரு 9 டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்கு. நீங்க லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமா இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கிருந்து லோக்கல்ல தியேட்டர்ல போட்டு அதுக்காக நீங்க கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா உங்க மெம்பருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு மெம்பரை கொடுங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நசுங்கி போச்சு. மறுபடியும் மக்கள் தியேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. எவ்வளவு நாளைக்கு தான் கண்ணு கட்டு போய் ஓடிடிலையும் டிவிலையும் பார்த்துட்டு இருப்பாங்க? என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது வெளியில வரணும், 4 பேரை பார்க்கணும், தியேட்டருக்கு போகணும், பலதரப்பட்ட மக்களை பார்க்கறது என்டர்டைன்மெண்ட். ஸோ பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும், அது வருவாங்க. அதை நீங்க ஆரம்பிச்சு வைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமா உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிடறோம். புரிஞ்சு கை தட்டினவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்தத இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார். நேராக பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா படம் எடுத்திருக்கிறீங்க, டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும், நல்லா போகும். அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு அவரே நடிச்சு அந்த படத்துல என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறாரு இவரு. நேராக பார்க்கும்போது கூட அநேகமா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தாடி எடுப்பார்னு நினைக்கிறேன், இல்லையா? நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க. கலைப்புலி சேகர் ஒரு படத்துக்கு விளம்பரம் கொடுக்கும்போது 2 வாசகம் போட்டிருந்தாரு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாதிருந்தால், உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் சொன்னாரு. அதை இப்போ உங்களுக்கு சொல்றேன் நான். ஏன்னா நீங்க ஒரு காரியத்துல இறங்கின பிறகு யோசிக்க கூடாது, இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கலாம், இறங்கிட்டு யோசிக்க கூடாது. நீங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணிருக்கீங்க, டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும், அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கம்போசிங்ல மியூசிக் டைரக்டர் உட்காந்துருப்பாரு, தபேலஸ் இருப்பாரு, கிட்டார் வாசிக்கிற இருப்பாங்க, கவிஞர் உட்காந்துருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க, அந்த டியூனுக்கு அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு படத்துக்கு MS விஸ்வநாதன், வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழுத ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது. அவர் வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போகுது வாலி சாருக்கும் எம்ஜிஆருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா, கோவத்துல என் படத்துல உன் பேரே வராது, நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் MS விஸ்வநாதனும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கவிஞரே அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர் இல்லாம இந்த படமே வராதியா அப்படின்ட்டாரு வாலி சாரு. மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு. வந்தோடனே இது மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டாங்க. எப்படி உன் பேர் இல்லாம இந்த படம் வரும்னாரு. படத்துல என் பேரே இல்லாம உங்க படமே வராது அப்படின்னாரு. மறுபடியும் சொல்லுன்னாரு. படத்தோட பேர் என்ன? உலகம் சுற்றும் வாலிபன். அந்த வாலிபன்ல என் பேர் இருக்குது, என் பேர் எடுத்தா உலகம் சுற்றும் பண்ணன் ஆயிரும் அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆர் சிரிச்சுட்டாரு. ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதுனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்போசிங்லாம் நிறைய இருக்கு. அதுவே வாலி சாரு ஒரு புது டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, சாங்கு வாலி சார் எழுதி கொடுக்குறாரு. SP வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டர். அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. சாங்கு பார்க்குறாரு. டைரக்டர் பார்த்துட்டு, சார் 4வது லைன்ல இந்த வார்த்தை எடுத்துருங்க, 12வது லைன்ல இந்த வார்த்தை வேணாம் சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் எப்பவுமே வாலி சார் இந்த வெத்தலை பாக்கு ராஜாஜி புகையில போடுவார், போட்டு மென்னு துப்பிட்டு வந்தாரு. உட்காந்துட்டு இங்க வாங்க டைரக்டர்னு உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு, நீ என்ன தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார். எடுத்த உடனே, இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன், நீங்க காசு தரீங்க, இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிருங்க, நான் வேற எழுதி தரேன், 100 எழுதி தரேன்.
அதை விட்டுட்டு எனக்கு வார்த்தையை திருத்தது வேலை கிடையாது அப்படின்னாரு. இல்லை கவிஞர் அப்படி இப்படின்னாரு. இல்லை இந்த பல்லவி நல்லா இல்லை, இந்த சரணம் நல்லா இல்லை, நீங்க எழுதுனதே கதைக்கு ஒட்டலைன்னு சொல்லுங்க, நான் எழுதி தரேன் அப்படின்னாரு. அதனால அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் பாட்டு எழுத மாட்டேன்ட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வேற கவிஞரை வச்சு எழுதுனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு பேரையும் கவிஞர்கள்லாம் சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டரோட வேலை. ஏன்னா பக்குவமா சொல்லணும். தேவாசார்ட்டு எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு டைப்பா இருக்கும், ஜாலியா இருக்கும். தேவாசார்லாம் அவர் ஆரம்பி பெட்டி வச்சுட்டு வாசிக்கும் போது டேரக்டர் அப்படியே அந்த கண்ணாடி வெளியே பார்ப்பாரு. அவர் கொஞ்சம் தலையாட்டினா பிக்கப் பண்ணிடுவாரு. இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்த டீம் போலாம், எனக்கே பிடிக்கலன்றுவாரு. சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நிறைய நடக்கும். இந்த மாதிரி படங்கள் காளியாட்டம் படம். ஏன்னா நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, சும்மா நான் இதையே பேசிட்டு இருக்க பல விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த காளியாட்டம் படம் மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல நல்லா ஓடினாதான் இதை பார்த்துட்டு இன்னொரு புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படம் எடுக்க வருவாங்க. ஸோ அதனால இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்டில் நீங்க பார்க்கலாம். நான் அதையும் உங்ககிட்ட சொல்றேன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல சேகர் சார் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட் ரேட்டு வைக்காதீங்க. சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு காலையில நூன் ஷோ அப்படின்னா இதுல சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நீங்க கம்மியான ரேட்ல கூட பண்ணுங்க, நீங்க தப்பு கிடையாது. அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களும் 200 ரூபா, சின்ன முதலீட்டு படங்களும் 200 ரூபான்னா பார்க்கறது கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஸோ அந்த இதை மட்டும் நீங்க பேஸ் அடிமட்டத்துல இருந்து கை வச்சீங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.